பெரியவனே. அப்பா. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? முதல்ல அவன் கழுத்தை பிடிச்சி இங்க இருந்து வெளியே தள்ளு. ஏங்க, உங்களை யாருங்க இங்க வர சொன்னது? முதல்ல கிளம்புங்க. கிளம்ப போறீங்களா இல்லையா? தம்பி இரு தம்பி, எதுக்கு கோவப்படுற? அவசரப்படாத, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, போய் சொல்லு. ஐயா பொறுமையா இருங்க. பொதுவா மனுஷனுக்கு இவ்வளவு கோபம் இருக்கக்கூடாது. என்னங்கிற விஷயத்தை கேட்டுட்டு அப்புறம் கோபப்படுங்க. இந்த பாரு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, ஒண்ணு வேணாம், போ. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விஷயம் இருக்கே. என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான்? அடிச்சு வெளியே தூக்கி போடு. ஐயா இங்க பாருங்க, நீங்க என்ன அடிச்சு வெளியில தூக்கி போட்டாலும் நான் திரும்பவும் வருவேன். நீங்க என்ன எத்தனை முறை அடிச்சு தூக்கி போட்டாலும் நான் திரும்ப திரும்ப வருவேன். இந்த பிரச்சனையை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பேன். அப்பா, என்னன்னா கேட்டு முடிச்சு விடுங்கப்பா. இந்த பாருங்க ஐயா, இது என் குடும்பத்து பேர்ல இருக்கிற சொத்து பத்திரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்ததை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம எவ்வளவோ சொத்து இருக்கு. ஒரு காலத்துல என் தாத்தன் பாட்டம் பூட்டன்லாம் ஜமீன்தாரா இருந்தவங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு என் பையன் மட்டும்தான். மொத்த சொத்துக்கும் என் பொண்டாட்டி மட்டும்தான் வாரிசா இருந்தா. அவ எழுதி வச்சுட்டு போன உயிலு இதோ இருக்கியா. ஐயா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போய் சேரும்னு எழுதி இருக்கு. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்தும் உங்க பொண்ணு பேருக்கு தான் வரும். உங்க பொண்ணு பார்த்து என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம்.